ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்பை எண்ணி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 40 நாட்களும் நம்முடைய சமூகத்தில் காலை வேளையில் நம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தந்த இந்த நல்ல நாட்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். காலையிலே ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க தேவன் எங்களுக்கு தந்த நல்ல இந்த நாட்களுக்காக மறுபடியும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் இந்த ஆண்டவரே இந்த காலை ஸ்தோத்திரமையா இந்த ஜெபத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே விண்ணப்பிக்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வசனங்களை தியானிக்க இந்த நேரங்கள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் அதற்குரிய பலனை ஒவ்வொருவரும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் உலாவுங்க, எங்கள் நடுவில் நீங்கள் கிரியை செய்யுங்க, உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும்னு சொல்லி நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை இணையமாய் ஸ்தோத்தரிப்போமே என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். தேவன் பெரிய காரியங்களை நம் நடுவிலே கர்த்தர் செய்வாராக. ஸ்தோத்திரம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே
பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே நடத்துதலே ஆனந்தமே மானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே நடத்துதலே ஆனந்தமே ஆனந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவிநாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவிநாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே நடத்துதலே ஆனந்தமே ஆனந்தமே. யாருள்ளவே பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உள்ளமே பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே பொங்கிடுதே. துதி சாற்றிடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே
காத்தையும் அமர்த்தியம்மை காத்தாரே அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து அவிழ்த்தாலும் கடலையும் காத்தையும் அமர்த்தியம்மை காத்தாரே அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோ. சொல்லுவோமா? யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்னென்றுமாய் வாழ்வோ. ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரு வெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கோடி தரித்திருப்போ விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கோடி தரித்திருப்போ விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே. அல்லேலூயா. பொங்கிடுதே. ஆமென். பேரன்பின் பேரு வெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே பேரன்பின் பேரு வெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில்
நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோய் வந்த போது வேண்டல் கேட்டிட்டா, வாதை நீக்கி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டா. வாதை நோய் வந்த போது ஆமே துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றி விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லா ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லா ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை. ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆமென் ஆமென். ஆனந்தம் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் பாடுவேன் நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம். ஆமென். உயிருள்ள நாள் வரை உம்மை புகழ்ந்து
புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன்ப்பா. உயிருள்ள நாள் வரை உம்மை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன். உயிருள்ள நாள் வரை உம்மை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன். என் நாவில் என் தேவனை துதிக்கிற துதி, என் தேவனை துதிக்கிற ஆண்டவரே சத்தம் எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஒரு விசை கூட வாயை திறந்து காலை பொழுதில் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என்னென்றைக்கு அவர் நல்லவர். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் அந்த பூமியில இல்லை. அவரை போல நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்ய, நம்முடைய வாழ்க்கையில உபகாரங்களை செய்ய, நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய 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 காரியங்களை செய்ய வேற ஒருவரும் இல்லை. அவரை உயர்த்துவோ ரிதனமா சந்தரியாந்தனா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ரிமனதனமா சந்தரியாந்தனே ரிதலமா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவேளையில் உம்மை நாங்கள் புகழ்ந்து துதித்து ஆராதிக்கிறோம். எங்கள் நடுவிலே உலாவுகிறவரே, எங்கள் நடுவிலே எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உம்முடைய நாமமே உயர்த்தப்படட்டும். யா எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர். ஜீசஸ், இந்த காலவேளையில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தரியாந்தனா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்து. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்து. திசைகட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. திசைகட்டெங்கும் நான் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. சொல்லுவோமா? உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. சொல்லுவோமா? என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே, நேச
கண்டிடுவே. நான் நேசிக்கிறேன் இயேசுவே நேசமுகம் இன்று கண்டிடுவே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையில் நம்முடைய கிருபைகளை எங்கள் வாழ்க்கையில் சுதந்திரிக்கும்படி மன உற்சாகத்தோடு ஆண்டவரே முழு பலத்தோடு உங்க சமூகத்திலே தரித்து நின்று உடைய சமூகத்தில் ஆண்டவரே இன்னும் கிருபையை தாரும், இன்னும் கிருபையை தாரும். இன்னும் கிருபையில் நாங்கள் நிரம்பினவர்களாய் வாழ விரும்புகிறோம். சொல்லுங்க ஒரு விஷயம், ஆண்டவரே இந்த 40 நாட்கள் உடைய சமூகத்தில் இன்னும் நான் அதிகமாக உடைய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள, உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, உடைய கிருபையை நான் என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை எனக்கு நீங்க தரணும், எனக்கு நீங்க தரணும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை. எனக்கு இந்த கிருபை இன்னும் வேணும், இன்னும் வேணும்பா, இன்னும் கிருபை வேணும்பா. இந்த கால வேளையுடைய சமூகத்தில் வந்து விழுந்து கிடக்கிறது உங்க கிருபைகளுக்கு வேணும்பா, உங்க கிருபைகளுக்கு வேணும்பா. எங்க ஜீவியத்தில் அப்படி கிருபையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளணும். உங்க கிருபை இல்லாம நான் வாழ முடியாது. உங்க கிருபை இல்லாம என் ஜீவியத்தை நான் கடத்தி கொண்டு போக முடியாது. உங்க கிருபைதான் எல்லாத்துக்கும் ஆண்டவரே. உங்க கிருபை வேணும், உங்க கிருபை வேணுயா. உங்க கிருபையை தந்துருங்கப்பா. ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உண்மையாக முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதும் உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஒரு விசை கூட முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபையை தாங்கப்பா. முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை வேணும்பா, உங்க கிருபை வேணும்பா. காலை வேளையில் உங்க சமூகத்துல வந்து விழுந்து கிடக்கிறோம். என்
ஜீவியத்தில் உங்க கிருபை பெருகட்டும்பா. உங்க கிருபை பெருகணும். எனக்கு கிருபையை தாங்க. உமக்காக எதையாவது செய்வதற்கு கிருபையை தாங்க. உம்முடைய முக சாயை ஆண்டவரே சாயலை பிரதிபலிக்க உடைய கிருபையை தாங்க. கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா. இயேசுவே உங்க கிருபை கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும்பா. எங்க சிரசின் மேல உங்க கிருபை ஊற்றப்படட்டும். உங்க சமூகத்தை தேடி வந்திருக்கிற எனக்கு உடைய கிருபை ஊற்றப்படட்டும். இன்னைக்கு தேவையான கிருபை எனக்கு தாங்க. என் ஜீவியத்துல நான் உமக்கு உகந்த பாத்திரமா எப்படி வாழணுமோ அதற்கு தேவையான கிருபையை எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்கப்பா. தேங்க்யூ லார்ட். Thank you Jesus. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த 40 நாட்கள் இந்த காலை வேளையில் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி நாம் இந்த நேரங்களை ஆண்டவரிடத்தில் செலவிடும்படி தீர்மானித்திருக்கிறோம். ஒரு விஷயம் இந்த காலை வேளையில் வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம். ஆண்டவரே, வேதத்தில் எழுதப்பட்ட பரிசுத்தவான்களைப் போல உடைய கிருபை எனக்கு தாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற விலையேறப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த கிருபையை எனக்கு நீங்கள் தாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாயை திறந்து ஒரு விஷயம் கூட நம்ம எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எனக்கு உடைய கிருபை தேவை. சொல்லுங்க, எனக்கு உம்முடைய கிருபை தேவைப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? எனக்கு உம்முடைய கிருபை தேவை, எனக்கு உம்முடைய கிருபை தேவை, எனக்கு உம்முடைய கிருபை தேவை. இன்னைக்கு எனக்கு ஆண்டவரே தேவையான கிருபையை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான கிருபை எனக்கு தாங்க. அதுக்கு தடையா இருக்கிற என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் கர்த்தாவே உங்க சமூகத்தில் விட்டு கொடுக்கிறேன். ஒரு விஷயம், அதை எல்லாவற்றையும் உமக்காக உம்முடைய கிருபைக்காக இலக்கை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னுடைய சுயநலங்களை வெறுக்கிறேன். என்னுடைய ஆண்டவரே உள் உணர்வுகளை ஆண்டவரே உமக்கு உகந்ததா இல்லாத இருக்கிற எல்லாவற்றையும் உமக்காக நான் இலக்கை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க கிருபை எனக்கு தந்துருங்க, உங்க கிருபை எனக்கு தந்துருங்க, உங்க கிருபை எனக்கு தந்துருங்கப்பா. உடைய கிருபை எங்களுக்கு தந்துருங்க, உங்க கிருபை எங்களுக்கு தந்துருங்க ஆண்டவரே. ரெண்டாவது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை தரணும், கிருபையினால் நிரப்பணும். ஆமென். தேவ சமூகத்தை வாஞ்சிக்கணும், தேவ சமூகத்தை தேடணும், தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். தேவ சமூகம்தான் ஒன்று தான் நமக்கு இன்பமானது, தேவ சமூகம் மட்டும்தான் நமக்கு போதுமானது அப்படிங்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே அவர்கள் வருவதற்கு ஒரு கிருபை அவசியமாக இருக்கிறது. ஆகவே நம்ம எல்லாரும் வாயை திறந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருபையை கட்டளையிடுங்க. உங்கள் சமூகத்தை வாஞ்சிக்க, உங்கள் சமூகத்தை தேட, உங்கள் சமூகத்தில் காத்திருக்க, உங்க சமூகம் போதும் அப்படிங்கிற அந்த உள் உணர்வுக்குள் அவர்கள் வர தேவன் கிருபையை வைங்க, கிருபையை கட்டளையிடுங்க, கிருபையை கட்டளையிடுங்க. உடைய கிருபையினால் அவர்களுக்குள் அப்படிப்பட்ட ஜீவியத்தை நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென் ஆண்டவரே. மூன்றாவதாக, நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும், எல்லா குடும்பங்களில் இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கும், குடும்ப தலைவிகளுக்கும், பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை தரும்படி ஆண்டுடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் அமர்ந்து அவருடைய சமூகத்தை பற்றி கொண்டு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் படிக்கவோ வேலை செய்யவோ எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி ஆண்டுடைய சமூகத்தில் உடைய கிருபை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி காத்திருக்கிற குடும்பங்களாய், தேவ சமூகத்தை ஆண்டவரை தேடுகிற குடும்பங்களாய், குடும்ப தலைவராய், குடும்ப தலைவியாய், பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்ற போறதுக்காக உடைய கிருபை வேணும். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒரு சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உடைய கிருபை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளுக்கும் உடைய கிருபை வேணும் ஆண்டவரே, உடைய கிருபை வேணும் ஆண்டவரே, உடைய கிருபையால் நிரப்புங்க, கிருபையால் நிரப்புங்க, கிருபையால் நிரப்புங்க, கிருபையால் நிரப்புங்க. நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் மேலே தேவன் தம்முடைய கிருபையை வைத்து ஆமென் அவர்களை தேவ பாதைக்குள்ள, தேவ ஆமென் சித்தத்துக்குள்ள, தேவ நடத்துதலுக்குள், தேவனுடைய விருப்பத்துக்குள் கொண்டு வரணும். நம்முடைய கிராமத்தின் மேல் ஆண்டுடைய கிருபையின் கண்கள் இருக்கும்படியாக கிருபையாயிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் அழிவுக்கு தப்புவித்து இந்த ஜனங்களை ரட்சிக்க போறதுக்காக
ஒரு விசை கூட உடைய கிராமத்தை நினைத்து ஒரு விசை நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உடைய கிராமத்தின் மேல நீர் கிருபையா இருக்கணும். ஆண்டவரே, ஒரு ஜனமும் கெட்டு போகக்கூடாது, ஒரு ஜனமும் அழிந்து போகக்கூடாது, ஒரு ஜனமும் துன்மார்க்கத்தில் விழுந்து ஆண்டவரே வாழ்க்கையை ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாததாய் அழித்து கொள்ளக்கூடாது. கிருபையினால் எங்களுடைய கிராமத்தை நீர் ரட்சிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினால் எங்களுடைய கிராமம் ரட்சிக்கப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினால் எங்களுடைய கிராமம் ரட்சிக்கப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினால் எங்களுடைய கிராமம் முழுவதும் சூழ்ந்து கொள்ள, எங்கள் கிராமம் முழுவதும் தேவ கிருபை ஊற்றப்பட, தேவ கிருபையினால் எங்களுடைய ஊர் அலங்கரிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேங்க்யூ. கிருபையாய் நம்மை இந்த முதல் நாள் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி கர்த்தரை துதிக்க, பாட, ஆராதிக்க, ஆண்டுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களை ஏறெடுக்க தேவன் நமக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக மறுபடி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒருத்தர் ஜெபிப்போம். தேங்க்யூலா, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். சங்கீதம் 36 சங்கீதத்தை நாம் திருப்பிக்குவோம். சங்கீதம் 36 சங்கீதத்தின் 1 வசனம் முதல் 12 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 36 1 வசனம் முதல் 12 வசனம் வரை. துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகம் தீர்க்கிறீர். ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்குடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக. அதோ, அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த அருமையான இந்த வேத பகுதியில் 7 வசனம் இப்படியாய் சொல்கிறது. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது.
அதனால் மனுபுத்திரர் முது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். இந்த 40 நாள் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அதிகமாய் சிந்திக்கக்கூடிய, காலை வேளையிலே நாம் சிந்திக்கக்கூடிய காரியம் தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை அளவில்லாதது. எந்த மனிதனுக்கும் அவர் அளவு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அளந்து கொடுக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கல. அவரை தேடுகிற யாரா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை பெருக செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த தாவீது இந்த சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாய் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, உலக பிரகாரமாக நாம் ஜீவனம் பண்ணுவதற்கு நமக்கு அனுகூலமான வாசல்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம சிந்தித்து சில மனிதனுடைய உபகாரங்களை நம்ம பெருசுப்படுத்தி சில நேரங்களில் பார்க்குறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒன்று தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையை நாம் இந்த தாவீது இந்த சங்கீதத்திலே அவர் பாடினது போல நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் சிந்திக்கணும். தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது. சில நமக்கு பிடித்தமான சில உணவு பதார்த்தங்களை நாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்கிற பட்சத்தில் அதனுடைய சுவையை சாப்பிடாமலே நம்ம யோசிப்போம். சாப்பிடாமலே என்ன செய்வோம்? யோசித்து அதை அப்படியே சிந்திப்போம். பாருங்க, அது எவ்வளோ அருமையாக இருந்துச்சு, அது எவ்வளோ என்னுடைய நாவுக்கு எவ்வளோ சுவையாக இருந்துச்சு, இப்படிலாம் நம்ம சிந்திக்கிறோம். சாப்பிட்டது ரொம்ப நாளைக்கு முன்னையா இருக்கலாம், ஆனால் அதை விவரித்து பேசுவோம் பாருங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பாருங்க, அது அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு நாம் தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபையை நம்ம அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா? சிந்திக்கணும். முதல் நாள் இந்த கால வேளையில் நம்ம வாழ்க்கையில் தேவன் உணர்த்துகிற ஒரு காரியம் எவ்வளவு அருமையானது அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு பிரயோகப்படுத்துகிறோம், நம்முடைய வாயில் அறிக்கை எடுக்கிறோம், நம்முடைய உள்ளத்தில் தியானிக்கிறோம், நம்முடைய உள்ளத்துக்குள் அதை உணர்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற அவருடைய கிருபை விலையேற பெற்றது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விலையேற பெற்றது. அப்படி கிருபை இல்லாமல் நீங்களும் நானும் நிச்சயமாக இந்த பூமியில் வாழ முடியவே முடியாது. ஏன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, தேவன் எதிர்பார்க்கிற அளவில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லைன்னா உண்மை இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற அளவில் ஒரு நெருங்கிய ஜீவியம் இருக்கான்னா இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற அளவில் அவருடைய பிள்ளை என்ற அந்த ஸ்தோத்திரம், அந்த இடத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னா இல்லை. ஆனாலும் எப்படி நம்ம வாழ்றோம் அப்படின்னா, தேவன் நம்மையில் வைத்த அளவற்ற கிருபை, அளவற்ற கிருபை. நம்மை ஆண்டவர் நம்புகிறார். இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்காவது என் பிள்ளை என்ன செஞ்சிடும், என் பக்கம் வந்துடும், எனக்கு பிரயோஜனமா என் பிள்ளை இருக்கும், என் சத்தத்தை கேட்க என் பிள்ளை என் பக்கத்தில் வரும், என் சத்தத்தை கேட்டு வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு தான் தேவன் நம்மை விழுந்து போகாதபடிக்கு, நாம் தோற்று போகாதபடிக்கு, மற்றவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டும்படி அவருடைய கிருபையை நம்ம மேலே வச்சிருக்கிறார். நாள்தோறும் சத்துரு நம்மளை குறித்து பிசாசு என்ன செய்யறான்? ஆண்டவரிடத்தில் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். அது எப்படி? நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் இந்த பிள்ளைய குறித்து நீங்கள் என்னெல்லாம் திட்டம் வச்சு இந்த உலகத்தில் சுகபத்திரமா பிறக்க வச்சிங்க, ஒவ்வொரு நேரமும் அந்த பிரச்சனையில எல்லாம் உடன் இருந்தீங்க. ஆனால் அப்படி வாழலையே, அந்த பிள்ளை வாழலையே, கொஞ்சம் என் கையில் கொடுத்து பாருங்க, நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு அவன் நாள்தோறும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்மேல் அவர் வைத்த கிருபையினால நம்மை தப்புவித்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு அருமையான கிருபை, எவ்வளவு அருமையான கிருபை. சில நேரங்களில் நமக்கு உதவி செய்கிறேன்னு சொன்ன எத்தனையோ நபர்கள் உதவியை தட்டி கழித்து ஓடி போனார்கள், தட்டி கழித்து ஒதுங்கி போனார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
நாம் போய் கேட்காமலே நமக்கு உண்டான உதவியை அவருடைய கிருபையினால் நமக்கு தந்தாரே. எவ்வளவு அருமையானது அவருடைய கிருபை. சில நேரங்களில் வேத வசனத்தை இதோ கடமைக்காக இதோ சரி படிப்போம் அப்படின்னு சொல்லி முழு மனது இல்லாமலே நாம் வேதத்தை படிக்கும்போது அவர் முழு மனதோடு நம்மோடு கூட பேசினாரே. அதற்கு காரணம் நம்மேல் ஆண்டவர் வைத்த கிருபையினால் அவர் நம்மோடு பேசினார். எவ்வளவு அருமையானது அவருடைய கிருபை. இந்த கால வேளையில சிந்திப்போம், தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். இந்த 40 நாள் இந்த வசனத்தையே நம்முடைய வாழ்க்கையில சிந்திப்போம். தேவனே நம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் நாங்கள் நம்முடைய செட்டையின் நிழலிலே வந்து அடைய இந்த நாட்களை நாங்கள் முன்குறித்திருக்கிறோப்பா. உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்தடைகிற அனுபவம், அது கிருபையை சிந்திக்கிற அனுபவம், கிருபையை விவரிக்கிற அனுபவம், கிருபையை என் வாழ்க்கையில் ருசிக்கக்கூடிய அனுபவம் தான் அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிற அனுபவம். அது அருமையானது, அருமையானது அப்படிங்கிறத நாள்தோறும் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையில் ருசிக்க, நாள்தோறும் எங்கள் வாழ்க்கையில் அதை குறித்த மேன்மையை நாங்கள் தியானித்து எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மறைக்கப்பட்டு இருந்ததோ, எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தேவ கிருபையை குறித்த சிந்தனை அற்ற ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்தோமோ, அது எல்லாவற்றையும் இந்த 40 நாளும் நாங்கள் மேற்கொண்டு தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படிங்கிற சிந்தனையோடு நாம இந்த 40 நாட்களும் நம்ம கடந்து போக இருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை நடத்துகிற அனுபவங்களை நாள்தோறும் கர்த்தர் நமக்கு பேசுவாராக. ஆமென். ஆதியாகம புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிடைச்சிச்சு அப்படின்னா, அவனை கர்த்தர் பேழையில கொண்டு போய் கர்த்தர் பாதுகாக்கும்படி அவனுக்கு கிருபையை கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு இந்த கால வேளையில நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னா நான் விசுவாசிக்கிறேன் நமக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ பொல்லாப்பு, எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ நெருக்கம் நம்மை அழிக்கும்படி, நம்மை விழுங்கும்படி, நம்மை தோற்று போக பண்ணும்படி எத்தனையோ புயலை போன்ற மழையை போன்ற பிரச்சனைகள் ஓங்கி அடித்தாலும் மோதி அடித்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தையாகிய அந்த பேழைக்குள்ள நம்மை ஆண்டவர் மறைத்து காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில் நமக்கு சொல்லுகிற அனுபவத்தை நாம் ஒரு விஷயம் விசுவாசிப்போம். இந்த நாளுக்குரிய அவருடைய பேழையாகிய வசனத்துக்குள் உங்களை என்னை கர்த்தர் மறைத்துக் கொள்வாராக, உங்களை என்னை கர்த்தர் மறைத்துக் கொள்வாராக, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் மறைத்துக் கொள்வாராக. இந்த பேழைக்குள்ளே, வார்த்தையாகிய பேழைக்குள்ளே கர்த்தர் நம்மை மறைத்து அவருடைய கிருபையினால் நம்மை காப்பாற்ற அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அதை விசுவாசிப்போம், அதை விசுவாசிப்போம். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்பதை இந்த நாள் முழுவதும் நாங்கள் சிந்திக்க போகிறோம். உம்முடைய வார்த்தையாகிய பேழைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க, எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. என்னுடைய ஆண்டவரை குடும்பத்தை மறைத்துக் கொள்ளுங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவைகளை நாங்கள் சந்திக்க போறதில்ல. பேழையாகிய வார்த்தை அவைகளை மேற்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது எங்களுக்குள் இன்றைக்கு போட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த நாள் முழுவதும் ஜீவிக்க நம்ம முயற்சி எடுப்போம், தொடர்ந்து ஓடுவோம். ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபையை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் துதித்து பாடி ஆராதித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், சில அறிக்கைகளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எடுக்க தேவன் உதவி செய்தீர். ஆண்டவரே 36ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட 7ஆம் வசனத்தில், தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை ஆண்டவரே
இந்த 40 நாட்களும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதை யோசித்து 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 கிருபையின் ஆண்டவரே மேன்மையை, அருமையான அந்த கிருபையை நாங்கள் சிந்திக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த முதல் நாள் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனை தேவன் ஸ்தோத்திரம் அந்த அழிவில் இருந்து, அந்த பெரிய ஸ்தோத்திரம் அகோர பிரச்சனையில் இருந்து, ஆமென், அழிந்து போகிற எல்லா சூழ்நிலையில் இருந்து பேழைக்குள் அவனை வைத்து கர்த்தர் காப்பாற்றினது தேவனுடைய கண்களில் கிடைத்த கிருபையா இருக்கிறபடினாலே இன்னைக்கு ஆண்டவரே எங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளின் மத்தியில், எங்களை சுற்றி நடக்கிற அழிவின் காரியங்களில் இருந்து எங்களை காப்பாற்றும்படி தேவன் தம்முடைய ஸ்தோத்திர வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினால் எங்களை காப்பாற்றும்படி எங்களோடு பேசின வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று நம்புகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்படி திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். அப்படி நாமத்துக்கே மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவுமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.